எங்கள் வீட்டுக்கு காலிங் பெல்லே வைக்க தேவையில்லை. அந்த டோரை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா இங்கே சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. எனக்கு எப்பெல்லாம் பப்பி ஏதாவது வேணுமோ நான் விஜய் பிரபாகரன் தான் கேட்பேன். இதோ அவங்க கிட்ட கொடுத்தது அது வாய்ஸ் அவங்க கொடுத்ததா அது? ஆமாம். ஓகே. ஆமாம், இவங்க 2 பேர். இவர் வந்து டெடி, இவர் வந்து பட்டி. நாங்கள் ஃபஸ்ட்டு வர டாக் வந்து தான் டேஷ்ன்னு ஒரு பப்பி. அது வந்து போன ஒரு 7 குட்டியில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று போச்சு. அதில் ஒரு குட்டி வந்து விஜயகாந்த் சார் அவங்க ஃபேமிலிக்கு போச்சு. அந்த பப்பி வந்து அவங்க வீட்டில் அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே? நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு 2006 2005 அப்பத்துலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப். அது பப்பீஸ் வேணும்னா அவர்கிட்ட தான், வேற எங்கேயும் வெளிலலாம் போய் எங்கேயும் தேடி வாங்கிலாம் அவசியம் இது கஷ்டப்பட தேவையில்லை. பப்பீஸ் வேணும்னா இந்த மாதிரி 2 பப்பி வேணும்னா அப்படின்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1 தான் வாங்கலான்ற பிளானில் இருந்தேன். நம்ம ஷூட்டு போகும்போதெல்லாம் கூட்டு போயிடுறது. சப்போஸ் எங்கேயா தனியாக விட்டு போனால் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படி உங்களோட தான் இருக்கீங்க. அப்போ இங்கே உள்ள வேறலாம் இருக்காங்க. வாங்க. இந்த ரூமை திறந்தா எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வேற ஏதோ ரூம் நினைச்சேன். ஆமா பா. இவரும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு பேரக்டர். இவர் வந்து ஸ்னேகல்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, ஸ்னேகல்னு ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட ஒரிஜினல் பேர்டு. இது ரொம்ப நல்ல டைம், ஜாலியாக போய் உட்காந்து இல்ல நான் வரல. இல்ல நான் கொஞ்சம் பயப்படுவேன். வேணாம் சாரி. என் கூட இப்படி விட்டு ஆகணும்னா விட்டுருவேன். இப்படி விட்டு எங்க வெளில போனாலும் இன்க்ளூடிங் பைக்ல டிரைவ் பண்ணும்போது அப்படியே உட்காந்துட்டு வருவாரு. இவனுங்களும் எல்லாரும் அந்த மாதிரி கேரக்டர் தான். இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறீங்க? இது ஃபுல்லாவே உங்களுக்கு உங்களோட ஹாபி? அது எனக்கு ஏவி கல்ச்சர்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை. பறவைனாலே பேர்ட்ஸ்னாலே பிடிக்கும். அது சரி அப்பா சொல்லுவாரு, சரி அவன் சின்ன குழந்தைல அதனால சின்ன வயசுல இப்படி இருப்பான்ட்டு. பார்த்தா வளர வளர பேர்ட்ஸோட கிரே அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போல்லாம் ஊரில் இருக்க குருவி காக்கான்னு தூக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா எந்தெந்த ஊருக்கு எதுதோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் கார்னியர்னு ஒரு பிராண்டு, சவுத் ஆஃப்ரிக்கன். இவங்க எல்லாருமே ஸ்மால் கார்னியர் வெரைட்டி. ஆக்சுவலாக என்னன்னா இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில இல்லை கார்டன்ல அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தனி ரூம் வச்சு நீங்கள் வச்சிருக்கீங்க. அதுதான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன்னா அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே இல்லாத டைமில் இந்த காக்கா அவங்க யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணால் இங்கே போட்டு அதையும் உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த லைட் கொடுத்துடணும். இந்த லைட் எதுக்கு கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு அது தேவையான ஹீட்டு வந்து இது கொடுத்துரும். இப்போ நம்ம டிசம்பர் டைம், ஜான் டைம், இப்போ வந்து வெளிலலாம் குளிரும். அந்த குளிர் டைமில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்துருன்னா அந்த வார்ம் அப்படியே கரெக்டாக இருக்கும். உங்களோட டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளே வந்தால்? ஒர்க் இல்லைனா இங்கே வந்து உட்காந்துடணும், அவ்வளோதான். வேற எங்கேயும் வெளியே போக தோணாது. அதில் இவரெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார். இவர் வந்து சன் கார்னியர். இவர் வந்து எப்படின்னா எங்கள் வீட்டுக்கு காலிங் பெல்லே வைக்க தேவையில்லை. அந்த டோரை யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா இங்கே சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. வேற இவனும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அந்த டோர் காலிங் பெல் சவுண்ட் இவங்களுக்கு கேட்டுரும். கேட்டுட்டாவே இவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ ஷார்ப். இவன் சில பேர் எப்படி இரிட்டேட் ஆவாங்கன்னா, ஐயோ ரொம்ப கரகரன்னு கத்திட்டே இருக்கானே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா வேற லெவல் பிரில்லியன்ட். ஆனா ரொம்ப சமத்தா வந்துட்டு அப்படியே இருக்காங்க. ரொம்ப நேரமா நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அப்படியே சமத்தா இருக்காங்க. அவங்க அப்படியே அவ்வளவுதான். இதுதான் அவங்க நைட் எல்லாம் தூங்க போறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி திறந்துட்டோம்னா ஆக்சுவலாக உங்க எல்லாருனால தான் வந்து இப்படி திறந்து வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வெளியே வந்துருவாங்க அப்படியே பறந்து.